ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். காவேரி அவங்க அம்மா கிட்ட தான் கர்ப்பமா இருக்கோன்ற விஷயத்த சொன்ன உடனேயே சாரதா ரொம்ப கோவப்படுறாங்க. ஏய், என்னடி பண்ணி இருக்கிற நீ? அந்த பையனோட சேர்ந்து வாழ்ந்துட்டு வயிற்றுல ஒரு பிள்ளையும் வச்சுக்கிட்டு என்னமோ அவனோட சேர மாட்டேன்னு சொல்லி எனக்கு சத்தியம் பண்ணுன. நான் சொன்னாதான் அவரோட போவேன். உனக்கு பிடிக்காத வாழ்க்கையெல்லாம் நான் வாழ மாட்டேமான்னு சொன்ன. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? ஊரெல்லாம் என்ன அசிங்கமா பேசணும்னு நினைச்சிட்டியா? பக்கத்து வீட்டு மாமி நான் தான் உங்க 2 பேரையும் பிரிச்சு வச்சிருக்கேன்ற மாதிரி பேசினாங்க. எனக்கு அப்ப கோவமா வந்தது. இப்போ ஊர்ச்சனை எல்லாமே அப்படித்தான் பேச போகுது. நீ எனக்கு ரொம்ப நல்ல பேர் தாண்டி வாங்கி கொடுத்துருக்க. ஏண்டி எனக்குன்னு பொண்ணா வந்து பிறந்த? எதுக்கு எனக்கு இப்படி கஷ்டப்படுத்துற அப்படின்னு சாரதா காவேரிய திட்டும் போது காவேரி சொல்றாங்க, திட்டுமா, நல்லா திட்டு. ஒவ்வொரு முறையும் நான் நம்ம குடும்பத்துக்காகவும் உனக்காகவும் தாம்மா என்னோட தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு இருக்கேன். விஜய கல்யாணம் பண்ணும்போது பண தேவைக்காக தான் பண்ணனேன். தங்கச்சியோட ஆபரேஷனுக்கு பணம் தேவைப்பட்டுச்சுன்றதுக்காக அக்ரிமெண்ட் போட்டு தான் கல்யாணம் பண்ணேன். அதுக்கடுத்து அவரோட நல்ல குணம் பிடிச்சு போய் அவரை உண்மையாவே விரும்ப ஆரம்பிச்சிட்டேன். அவரும் என்ன உண்மையாத்தாமா விரும்பினாரு. நல்லாதான் போய்கிட்டு இருந்துச்சு. உன்கிட்ட வந்து உண்மைய சொல்லிடலான்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்பன்னு பார்த்துதான் வெண்ணிலா பிரச்சனை வந்துச்சு. நானும் அவரும் அக்ரிமெண்ட் போட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு தப்பா புரிஞ்சுகிட்டு இந்த யமுனா பிசாசு உன்கிட்ட வந்து தப்பு தப்பா ஏதோ சொல்லி கொடுத்துருச்சு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா அப்படின்னு உன்கிட்ட சொல்லி புரிய வைக்கலான்னு நினைக்கும் போது நீ ஆத்திரத்திலையும் கோவத்திலையும் விஜயையும் விஜய் வீட்டுல இருக்க அத்தனை பேரையும் திட்டிட்டு என்ன பிடிச்சு இழுத்துக்கிட்டு வந்த. அப்ப நீ இருந்த மனநிலைமையில என்னால சொல்ல முடியல. உன் ஆத்திரம் கோவம் தீரட்டும், அதுக்கப்புறம் தெளிவா விளக்கமா சொல்லலான்னு நினைச்சேன். அப்பவே எனக்கு லேசா டவுட் இருந்துச்சு. நானும் கர்ப்பமா இருக்கணும்னு நினைச்சிட்டு பார்மசில இருந்து இந்த கிட்டு வாங்கிட்டு வந்து செக் பண்ணி பார்த்தேன். கங்காக்கு முன்னாடியே நான் கர்ப்பமா இருக்கேன்ற விஷயத்த சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. நீ என்ன நினைப்ப? என்னை ஏத்துக்கிருவியா? கரெக்டா புரிஞ்சுக்கிருவியா அப்படின்னு எல்லாமே பயமா இருந்தது. யாருக்கிட்டயுமே நான் சொல்லல. இந்த வெண்ணிலா பிரச்சனை சரியாகட்டும், குழந்தைக்காக அவர் என்னை ஏத்துக்க கூடாது. அவரு என்ன முழுசா பிடிச்சு என்ன விரும்பி ஏத்துக்கணும்னு நான் எதிர்பார்த்தேன். அதனால்தான் குழந்தைய பத்திய விஷயத்த அவர்கிட்ட சொல்லாம மறைச்சேன். உங்க யாருகிட்டயும் சொல்லாம மறைச்சிட்டேன். வெண்ணிலா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. அதுக்குள்ள கங்கா கர்ப்பமாயிட்டா. நீங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டீங்க. அப்பவாவது உனக்கு அவர் மேல இருக்க கோவம் தீரும் அப்படின்னு நினைச்சேன். இருக்க இருக்க அவர் மேல உனக்கு கோவம் தான் அதிகமாச்சு. எப்படியாவது சொல்லி புரிய வச்சிடலான்னு நினைச்சேன். சரி, உனக்குன்னு ஒரு பிசினஸ் வேணும் அப்படின்னு நினைச்சு இந்த அப்பள பிசினஸ டெவலப் பண்ணி கொடுத்துட்டு நான் அவரோட சேர்ந்து வாழ்றேன்னு சொல்லிட்டு போகலான்னு நினைச்சேன். அதுக்குள்ள மாத்தி 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 பிரச்சனை. இந்த பசுபதியால அவ்வளவு பிரச்சனை. பசுபதியால விஜய் ஜெயிலுக்கு போனது. விஜய எப்படியாவது வெளியில கொண்டுட்டு வரணும் அப்படின்னு எனக்கு இருந்த ஆர்வம். அதுக்காக ஓடி ஓடி அலைஞ்சது என்னால முடியல. மனசளவுல ரொம்ப தளர்ந்து போயிட்டேன். உன்கிட்ட ஒரு மாதிரி நடிச்சு அவர்கிட்ட ஒரு மாதிரி நடிச்சு என்னால சமாளிக்க முடியல. அதுக்குள்ள அவரு நான் கர்ப்பமா இருக்கிறேன்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டாரு. எப்படியும் உன்கிட்ட பேசி நான் கூட்டிட்டு போயிடுவேன்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தார். ஆனா அவங்க பாட்டியும் சித்தியும் வந்து உன்னையும் ட்விஸ்ட் பண்ணி குழப்பி விட்டு என்னையும் விஜயும் பிரிக்கலான்னு நினைச்சிட்டாங்க. இப்போ விஜய் கிட்ட அவங்க பாட்டியும் சித்தியும் என்ன சொல்லி கொடுத்து அவர் மனச கலைச்சு வச்சிருக்காங்கன்னு தெரியல. போன் பண்ணுனா போனை எடுக்க மாட்டேங்கிறாரு. அவர் போன் பண்ணாரு, நீ எடுக்க விட மாட்டேங்கிற. நான் என்னதாமா செய்யட்டும்? எப்பவுமே நம்ம குடும்பம் நம்ம மனுஷங்க முக்கியமா நீ கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கறதுக்காகத்தாமா நான் நிறைய யோசிச்சிருக்கேன். கடைசி கோயில்ல கூட அவர் என்ன சொன்னாருன்னா, என் குழந்தைய ஒழுங்கா பெத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்க அம்மாவுக்கு போய் சேவை செய்ய போய் அப்படின்னு தாமா சொன்னாரு. அதுக்கு கூட அவர்கிட்ட பேச விடாம போனை ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். இப்ப சொல்லுமா, நான் துரோகம் பண்ணனானா? உன் பேச்ச மீறிட்டு போயிட்டேனா? நான் ஏதாவது பெரிய தப்பு பண்ணிட்டேனாமா அப்படின்னு காவேரிய அழுதுகிட்டே கேக்குறாங்க. இப்பதான் சாரதாக்கு நம்ம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கோம். நம்ம பிள்ளை காவேரி நம்மளுக்காக நம்மளோட மரியாதை கெட்டு போயிடக்கூடாது, நம்ம மனசு வலிச்சு வேதனை பற்றக்கூடாதுன்னு நினைச்சு எவ்வளவு தூரம் பாடுபட்டிருக்கா. இப்ப கூட பசுபதி நம்ம வீட்டை எடுத்துக்கிறான்னு சொல்லி அழுது போன் பண்ணோம். காவேரி தான் வந்து நின்னா. வயிற்றுல பிள்ளையோட இம்புட்டு தூரம் டிராவல் பண்ணிட்டு வந்து நம்மளுக்காக அங்க நின்னு இருக்கா அப்படின்னு சாரதா தான் குற்ற உணர்ச்சியால அழுக ஆரம்பிக்கிறாங்க. மா நீ இப்படி அழுக கூடாதுன்னு நினைச்சுதாமா நான் இதெல்லாம் மறைச்சு வச்சிருந்தேன். நீ இந்த வீட்டோட சாமிமா, நீ நல்லா இருக்கணும். நீ எப்பவும் அழுக கூடாது. உன் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாது அப்படின்னு நினைச்சுதாமா உனக்காக தாமா என் வாழ்க்கையவே விட்டு கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு காவேரி சொல்லும் போது சாரதா காவேரி கிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க. கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க. என்னால உன் வாழ்க்கை பாதிக்கப்பட்டுடுச்சே, நானே உன் வாழ்க்கையை கெடுத்துட்டேனே காவேரி அப்படின்னு.
அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. விஜய் என்னைக்கும் என்ன விட்டு கொடுக்க மாட்டாரு. அவர் காதலிச்ச வெண்ணிலா வந்து அவர் தான் வேணும்னு ஒத்த கால்ல நிக்கும் போது கூட அவர் என்ன விட்டு கொடுக்கவே இல்ல. நான் தான் வேணும் அப்படின்னு என் பக்கம் தான் நின்னாரு. இப்போ என் வயித்துல இருக்க குழந்தைக்காக நின்னுகிட்டு இருக்காரு. அவர் என்னைய ஒரு நாளும் விட்டு தர மாட்டாருமா. யாரு வேணா என்ன வேணா சொல்லட்டும், டிவோர்ஸே ஆயிடுச்சுன்னு கூட சொல்லட்டும், நான் நம்பவே மாட்டேன். விஜயே வேண்டான்னு சொல்லிட்டான்னு கூட சொல்லட்டும், நான் நம்ப மாட்டேன். அவரோட உள் மனசு என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். என்னைக்கும் என்ன வெறுக்க மாட்டாருமா. என் மேல அவ்வளவு அன்பும் பாசமும் வச்சிருக்காரு. நம்ம குடும்பத்துக்கு வர்ற பிரச்சனைய அவரோட பிரச்சனையா நினைச்சு அவர் ஒன்னையும் சமாளிக்கிறாரு. அவர் ஜெயிலுக்கு போனதுனால அவங்க பாட்டி ரொம்ப வருத்தப்பட்டு பசுபதியால விஜய் ஜெயிலுக்கு போயிட்டாரு. பசுபதி இந்த பிரச்சனைக்கு வர காரணம் என்ன? காவேரி தான். காவேரிய விஜய் கல்யாணம் பண்ணதுனால தான் பசுபதிக்கும் விஜய்க்கும் பிரச்சனை வருது. பசுபதி விஜய கஷ்டப்படுத்துறான் அப்படின்னு நினைச்சு அந்த கோவத்துலதான் விஜயோட பாட்டி என்ன வீட்டுக்கு வராதுன்னு சொன்னாங்க. எல்லாருமே அவர் மேல அன்பாதாமா இருக்காங்க அப்படின்னு சொல்லி காவேரியும் ரொம்ப உருக்கமா பேசுறாங்க. சாரதா, நீ இப்பயே போன் பண்ணு. நீ இப்பவே அவருக்கு போன் பண்ணு. அவர்கிட்ட நான் மன்னிப்பு கேக்குறேன். அவரோட பொண்டாட்டியும் பிள்ளையும் அவர் வந்து கூட்டிக்கிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி சாரதா அழுகுறாங்க. காவேரி விஜய்க்கு போன் பண்ணலாம்னு சொல்லி ட்ரை பண்றாங்க. விஜய் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டாரு. குமரன், நிவின் எல்லாரும் மாத்தி மாத்தி போன் பண்ணி பாக்குறாங்க. யாரோட போனும் விஜய்க்கு ரீச் ஆகவே இல்ல. எல்லாரும் சொல்றாங்க விஜய் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாரு அப்படின்னு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட அவர் எனக்கு ட்ரை பண்ணாரு. நான் தான் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணினேன். அதனாலதான் அவரு இப்ப சுவிட்ச் ஆன் பண்ண மாட்டாரு, போனை ஆஃப் பண்ணி வச்சிட்டாரு அப்படின்னு காவேரி வருத்தப்படுறாங்க. காவேரி வேகமா தாத்தாக்கு போன் பண்ணி விஜய் எந்த ஊருக்கு போயிருக்காரு அப்படின்னு விசாரிக்கிறாங்க. நிவின் உடனே, காவேரி நீ ஒன்னும் வருத்தப்படாத, அந்த ஊர்ல எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, அங்கதானே விஜய் தங்கி இருக்காரு அப்படின்னு நிவின் சொன்ன காவேரி ஒரு ஐடியா சொல்றாங்க. இதே மாதிரி ஒரு பேனர் போடுங்க அப்படின்னு. காவேரி கன்சீவா இருக்க மாதிரியும் விஜய் கையில வளையல் மாட்டி விடுற மாதிரியும் ஒரு பேனர் போடுறாங்க. இத பாக்குற விஜய் ரோட்ல கார் ஓட்டிட்டு போகும்போது இத பாக்குறாரு. என்ன இது, யார் இந்த பேனர் போட்டது? அட, காவேரிக்கு நான் வளையல் போட்டு விடுறேனா? ஓ, சீமந்த அளவுக்கு அவ்வளவு நாள் ஆயிடுச்சா? காவேரிக்கு இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கதை நான் மறந்தே போயிட்டேனே. அவதான் என்கிட்ட போன்ல கூட பேசல, சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டால அப்படின்னு சொல்லி விஜய் யோசிக்கிறாரு. ஆமா, சுவிட்ச் ஆஃப் பண்ணினாலும் நான் இங்க இருக்கும் போது இந்த பேனர் யாரு இங்க போட்டது? இப்படி எல்லாம் யோசிக்க காவேரியால மட்டும்தான் முடியும். அப்படின்னா காவேரி எனக்கு ஏதோ ஒரு தகவல் சொல்றா போல இருக்கே அப்படின்னு யோசிக்கிற விஜய் வேகமா போன் எடுத்து சுவிட்ச் ஆன் பண்றாரு. சுவிட்ச் ஆன் பண்ணின அந்த நிமிஷத்துல காவேரி போன் பண்றாங்க. விஜய் உடனே அட்டன் பண்றாரு. காவேரி, சாரி விஜய் அப்படின்னு கெஞ்சுறாங்க. ஏய் லூசு, எதுக்கு நீ சாரி சொல்ற? என்ன விஷயம்? இல்ல விஜய், நீங்க போன் பண்ணும்போது அம்மா தான் கோவத்துல போனை கட் பண்ண சொன்னாங்க. வீட்டுல ஒரு பிரச்சனை இருந்துச்சு. இப்போ அம்மாக்கு எல்லாத்தையும் சொல்லி தெளிவு பண்ணிட்டேன். நான் கன்சீவா இருக்கிறேன்ற விஷயத்தையும் அம்மா கிட்ட சொல்லிட்டேன். அம்மா உங்ககிட்ட பேச சொன்னாங்க, வீட்டுக்கு வாங்க, உங்களை கூட்டிகிட்டு போக சொன்னாங்க அப்படின்னு காவேரி சொல்றாங்க. சொன்ன உடனேயே விஜய் நேரா வந்து காவேரிய கூட்டிக்கிட்டு தான் வீட்டுக்கு போயிடுறாங்க. பாட்டி அங்க காவேரிய விஜய் கூட்டிட்டு வரத பார்த்தோன்னே, விஜய் எதுக்காக இவளை கூட்டிட்டு வந்த? இவளை போய் வான்னு நான் கூப்பிட்டோம். நானும் உங்க சித்தியும் போனோம். வர முடியாது, எனக்கு டிவோர்ஸ் கொடுங்கன்னு சொல்லி கேக்குறா. அவ்வளவு திமிரா பேசுற இவளோட இனி என்னடா உனக்கு வாழ்க்கை? இவளும் வேணாம், இவ பிரச்சனையும் வேணாம். இவளாலதான் பசுபதி உன்னை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கான். இவளை வீட்டை விட்டு அனுப்பு விஜய் அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்றாங்க. விஜய் நேரா போய், பாட்டி நானே அனுப்புனாலும் அவளை நீங்க அனுப்ப மாட்டீங்க. ஏன்னா காவேரிக்கு சீமந்தம் பண்ணலான்னு இருக்கிறேன். 5 மாசத்துல வளகாப்பு வச்சுக்கலாம் பாட்டி அப்படின்னு சொல்லி விஜய் சொல்றாங்க. தாத்தாவும் பாட்டியும் ஆச்சரியப்படுறாங்க. என்ன விஜய் சொல்ற? ஆமா பாட்டி, காவேரி கன்சீவா இருக்கா. இப்பதான் அத அவங்க அம்மா கிட்ட சொல்லி அவங்க அம்மாவை சமாதானம் பண்ணி அவளை நான் கூட்டிக்கிட்டு வரேன். நீங்க ஏத்துக்குவீங்களா அப்படின்னு விஜய் கேட்ட உடனே பாட்டி அப்படியே அமைதியா இருக்காங்க. தாத்தா சொல்றாங்க, அவ என்னடா ஏத்துக்கிறது? நீ உன் பொண்டாட்டி உன் பிள்ளைய கூட்டிக்கிட்டு வந்திருக்க. இது உன் வீடு, நீ நல்லா இருக்கணும், குடும்பமா சேர்ந்து வாழணும் அப்படின்னு தான் உங்க பாட்டி ஆசைப்பட்டாங்க. அது இப்ப நடக்குதுங்கும் போது அவன வேண்டாம் நான் சொல்ல போறா, வாடா அப்படின்னு தாத்தா கூப்பிடுறாங்க. பாட்டியும் சந்தோஷமா காவேரிக்கு ஆரத்தி எடுத்து வரவேற்கிறாங்க. இப்படிதான் போலாம் ஃப்ரெண்ட்ஸ். பக்கம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.